கவியரசு கண்ணதாசன் அவர்கள் யாத்திரை என்ற தலைப்பின் கீழ் எழுதிய கவிதையை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது. சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது. பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதியில் முடிகின்றது. வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது. ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை யமனிடம் முடிகின்றது. அவன் நமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது. கணிகையின் யாத்திரை மேகங்கள் ஆனதும் கவலையில் முடிகின்றது. ஒரு கவிஞனின் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது. குருடனின் யாத்திரை கூடன் துணையென கோலென்று கேட்கின்றது. அந்த கோளுடனே கூடும் விழுந்தொரு கொள்ளியில் வேகின்றது. செல்வனின் யாத்திரை தினம் தினம் பணமென தெருவினில் நடக்கின்றது. அவன் சேர்த்ததை அனுபவிக்காதொரு நாளெனில் திடுமென முடிகின்றது. அரசியல்வாதியின் ஆனந்த யாத்திரை அடிபட்டு விழுகின்றது. அவன் ஆடிய மேடைகள் வாழ்ந்திருக்க அவன் யாத்திரை முடிகின்றது. வருவன யாவையும் வழிநடை போட்ட பின் மறைவது தெரிகின்றது. இந்த வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கின்றது. முதலுக்கு முன்னவன் முடிவுக்கு பின்னவன் முறுவலை கண்டுகொண்டேன். யாரும் முடிவது நிஜமென தெரிந்தது. துயர்களை முடித்திட துணிவு கொண்டேன். துயர்களை முடித்திட துணிவு கொண்டேன்.